அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இரவு உணவு வேளையில் ஆண்டவரின் மார்பு பக்கமாய் சாய்ந்திருந்த யோவான் இவரை விண்ணக மறைப்பொருள் அப்புனித திருத்துதருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. வாழ்வளிக்கும் வார்த்தைகளை உலகெங்கும் பரவ செய்தவரும் இவரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை திருத்துதரான நற்செய்தியாளரான புனித யோவானுடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவருக்கும் இருகரம் விரித்து அழைப்பு கொடுக்கிறது. இயேசுவின் அன்பின் சீடர் என்று அழைக்கப்படுகிறவர் இயேசுவால் அழைக்கப்பட்ட சீடர்களுள் மிகவும் இளம் வயது உடையவராகவும், இயேசுவினுடைய பாடுகளின் மரணத்தின் நேரத்தில் ஒருவன் காட்டிக் கொடுக்கப்பட்டு இயேசுவோடு இல்லாமல் மற்றவர்கள் இயேசுவின் மரணத்தின் நேரத்திலே தங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்ள அவர்கள் இயேசுவை விட்டு ஓடியதும், இயேசுவின் இறுதி நேரத்தின் வரையில் ஆண்டவரோடு இருந்த இந்த சீடருக்கு மட்டும்தான் இந்த தனித்துவம் இருக்கிறது. இப்படிப்பட்ட புனிதருடைய விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இவருடைய பாத சுவடுகளை, அன்பின் சுவடுகளை பின்பற்றி வாழ இந்த திருப்பலியிலே நம்முடைய ஒரு பக்தியோடு பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, திருத்துதரான புனித யோவான் வழியாக உமது வார்த்தையின் மறையுண்மைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி நீரே. அவர் எங்களுக்கு சிறந்த முறையில் கற்பித்த உண்மைகளை நாங்கள் தகுந்த அறிவு திறனுடன் புரிந்து கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 1. இறை திருவாக்குகள் 1 முதல் 4 முடிய. சகோதர சகோதரிகளே, தொடக்க முதல் இருந்த வாழ்வு அளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம், கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், கையால் தொட்டு உணர்ந்தோம். வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம், அதற்கு சான்று பகர்கிறோம். தந்தையோடு இருந்ததும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலை வாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம். தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்கள் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 97 பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளருக்கென ஒளிரும், நேரிய உள்ளத்தோருக்கென மகிழ்ச்சியும் விதிக்கப்பட்டுள்ளன. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள். பல்லவி. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீர் என போற்றுகிறோம். மறைச்சாட்சியரின் வெண்குழுவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாளன்று மகதலா மரியாம் சீமோன் பேதுருவிடம் இயேசு தனி அன்பு செய்து கொண்டிருந்த மற்ற சீடரிடம் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்த பொழுது துணிகள் கிடப்பதை கண்டார், ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். மற்ற சீடரும்
பேதுருவை விட விரைவாக முதலில் கல்லறையை அடைந்தார். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழாவினுடைய மகிழ்ச்சிகரமான இந்த நாளில் நேற்றைய தினத்தில் திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தோம். இன்று அன்னையாம் திருச்சபை திருத்துதரும் நற்செய்தியாளருமான யோவானுடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. செபெதேயு, சலோமி இவர்களுடைய புதல்வர்களில் இருவரில் இவர் ஒருவர், அதாவது யோவான், யாக்கோப்பு. இந்த பெற்றோருடைய பிள்ளைகளாகிய இவர்கள் மீன்பிடித்தல் இவர்களுடைய தொழிலாக காணப்படுகிறது. மீன்பிடித்தல் தொழிலிலே மிகவும் ஆர்வமாக ஈடுபட்டு கொண்டிருந்த யோவான் திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தைகளை கேட்க ஆரம்பிக்கிறான். இறையாட்சி பணிக்காக தன்னை அர்ப்பணித்த திருமுழுக்கு யோவானுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தையினால் அவர் ஆட்கொள்ளப்பட்டு திருமுழுக்கு யோவானுடைய சீடராக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள விரும்பினார். அவரோடு தன்னுடைய பணியும் ஆரம்பித்தார். காலப்போக்கிலே திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இதோ ஆண்டவருடைய செம்மறி ஆட்டுக்குட்டி என்று இயேசுவை மீட்பர் என்பதையும் வெளிப்படுத்தினார். அன்று முதல் இயேசுவின் சீடராக வாழவும் விரும்ப ஆரம்பித்தார். இவ்வாறு தன்னுடைய மீன்பிடித்தல் தொழிலையும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது திருமுழுக்கு யோவானுடைய சீடராக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கிற பொழுதுதான் இயேசு இவர்களை மீன்பிடித்தல் தொழிலிருந்து அழைப்பு கொடுக்கிறார். என் பின்னே வாருங்கள் என்று. அப்பொழுது யோவானும் யாக்கோப்பும் அவர்களோடு இணைந்து ஏற்கனவே பேதுருவும் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். இதுதான் அவருடைய அழைப்பினுடைய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இப்படி இயேசுவோடு தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பித்திருந்த இவர் இயேசுவினுடைய முக்கியமான 3 நிகழ்வுகளில் இந்த 3 நபர்களும் காணப்பட்டார்கள். ஒன்று, யாயிருடைய மகள் இறந்து கிடக்கின்ற தருணத்தில் இயேசு அந்த மகளுக்கு உயிர் கொடுக்கின்ற பொழுது இந்த 3 சீடர்கள் மட்டும்தான் அங்கே காணப்பட்டார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாபோர் மலையிலே உருமாற்றம் ஏற்படுத்துகின்ற பொழுது இந்த 3 சீடர்களை மட்டும்தான் அழைத்து சென்றார். தன்னுடைய இறுதி அத்தியாயத்தில் கெத்செமனி தோட்டத்திலே மண்டியிட்டு தன் தந்தையோடு இரத்த வியர்வையோடு உரையாடுகின்ற பொழுது கல்லெறிகின்ற தூரத்திலே இந்த 3 சீடர்களும் தான் இருந்தார்கள். இப்படி ஆண்டவருடைய முக்கியமான நிகழ்வுகளில் இந்த 3 நபர்களும் இருக்கிற பொழுது இந்த 3 நபர்களில் யோவான் தனித்துவத்தை பெற்றிருந்தார். என்னவென்றால் இருந்த எல்லா சீடர்களிலுமே இவர்தான் இளமை பருவத்துக்கு உடையவர். இளம் கன்று பயமறியாது என்று சொல்லுவார்கள். எப்பொழுதுமே இரத்த துடிப்போடுதான் தன்னுடைய பயணத்தை இயேசுவோடு செய்து கொண்டிருந்தவர். இது ஒரு புறம் இருக்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆழமாக அன்பு செய்தவரும் இவரே. எனவேதான் இறுதி இரவின் பொழுது ஆண்டவருடைய மார்பின் மீது சாயக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றவரும் இவரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை காட்டிக் கொடுக்க ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லுகின்ற பொழுது வயது முதிர்ந்த பேதுரு கூட எழுந்து அந்த கேள்வி கேட்க முடியாமல் யோவான் வழியாக கேட்டு தெரிந்து கொள்ள யோவானுக்கு செய்கை காட்டி ஆரம்பித்து கேட்டது அந்த தருணத்தில் தான். இந்த அளவிற்கு ஆண்டவரோடு இணைந்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்த இந்த யோவான் 4 நற்செய்தியாளர்களில் 3 நபர்கள் ஒத்தமை நற்செய்தியாளர்கள் என்று சொல்லுவார்கள். யோவானுடைய நற்செய்தி மட்டும் அன்பின் நற்செய்தி. இயேசுவினுடைய அன்பை, இறைவனுடைய அன்பை ஆழமாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் வல்லமை பெற்றவர் இவர் ஒருவரே. ஏனென்றால்
இயேசுவினுடைய பாடுகளின் மரணத்தின் நெருக்கத்தில் ஒருவன் காட்டி கொடுத்து விட்டு இயேசுவை விட்டு வெளியே சென்றான். மற்றவர்கள் இயேசு கைது செய்யப்பட்ட பிறகு அவரை கற்றுணில் கட்டி அடிக்கின்ற பொழுது அந்த கொடூரமான நிகழ்வுகளை பார்த்த பிறகு அனைவரும் தங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்ள ஓடிவிட்டார்கள் என்பதும் வேதத்திலே வாசி கேட்கிறோம். 2 நபர்கள் மட்டும்தான் தொடர்ந்தார்கள். ஒன்று பேதுரு, இன்னொன்று யோவான். நேரம் காலம் தமது வருகின்ற பொழுது பேதுரு கூட இயேசுவை மறுதலிக்க ஆரம்பித்து விட்டார். ஏனென்றால் இயேசுவினுடைய தொடர்புடையவர்கள் அனைவரையும் கொன்று குவிப்பதாக அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த யூத சமுதாயம் காத்து கொண்டிருந்தது. அனைத்தையும் தாங்கியவராக அன்னை மரியாளோடு கரம் பிடித்து இயேசுவினுடைய இறுதி அத்தியாயத்தில் வரையில் நின்று கொண்டிருந்த பெருமை இவருக்கு மட்டும்தான் சாரும். எனவேதான் இயேசு தன் தாயிடம் யோவானை ஒப்படைத்து இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கின்ற அனைவரின் பிரதிநிதியாக யோவானை அங்கே கொடுக்கிறார் தன் தாயிடம். எதை குறிக்கிறது? ஆண்டவர் மீது யாரெல்லாம் அதிகமாக அன்பு வைக்கிறார்களோ அவர்கள் இயேசுவின் நெருக்கத்திலே இருப்பார்கள் என்பதற்கும் இதுவும் ஒரு சிறந்த சாட்சியாக காணப்படுகிறது. அதோடு சேர்ந்து அன்னை மரியாளை தன் தாயை யோவானுடைய கரத்திலே பிரதிநிதியாக அவருடைய கரத்திலே கொடுத்து இதோ உன் தாய் என்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்து சென்றிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கின்ற இறை சாயலாக படைக்கப்பட்ட ஆண்டவருக்கு உரியவர்கள் அனைவருடைய பிரதிநிதியாக யோவான் அங்கே நின்று கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் காண முடிகிறது. காரணம், ஆண்டவர் மீது இவர் அளவு கடந்த அன்பை வைத்திருந்த காரணத்தினால். இப்படி இயேசுவோடு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்புக்கு பிறகு ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற யோவான் எபேசு நகருக்கு தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார். எபேசு நகரத்திலே தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து இறையாட்சி பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிற தருணத்தில் மக்கள் அனைவரும் அவருடைய வார்த்தைகளையும் இறைவனுடைய அந்த வல்லமையும் உணர்ந்து யோவான் பின்னே அனைவரும் செல்ல ஆரம்பித்தார்கள். வேற்று தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கின்ற அந்த பகுதியிலிருந்து ஒரு தலைவன், குரு என்று சொல்லக்கூடிய தலைவன், யோவானுடைய பணி வாழ்வை பார்த்து அவர் மீது பொறாமை கொண்டு அவரை கொன்றுவிட வேண்டும் என்று எண்ணத்தோடு நினைத்து யோவானிடம் சென்று ஆசை வார்த்தைகளினால் பேசுகிறான். உங்களுடைய வார்த்தை மக்களை அதிகமாக ஈர்க்கிறது, உங்களுடைய போதனைகளை கேட்கிற பொழுது எனக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, நான் பிரமித்து போகிறேன் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது என்று சொல்லி ஒரு நாள் என்னுடைய இல்லத்திற்கு நீங்கள் உணவு இருந்த வர வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறான். யோவானும் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு சென்றான். உணவறையில் அமர்ந்தார்கள். உணவு பரிமாறப்பட்டது. யோவான் உணவை எடுத்து உண்பதற்கு முன்னதாக ஆவியினுடைய ஏவுதலினால் அந்த உணவிலே விஷம் கலக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறார். தன்னை அழிக்க வேண்டும் என்று விரும்பிய அந்த மனிதனுக்கு தன்னுடைய செயலின் வழியாக அவனை தலைகுனிய வைக்கக்கூடாது என்பதற்காக உணவினை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரினால் ஆசீர்வதித்த பிறகு உணவை எடுத்து உண்ண ஆரம்பித்தார். உண்டவருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை. ஆனால் அதிலே விஷம் கலந்திருப்பது அவருக்கு நன்றாக தெரிந்தது. கலந்தவனும் பார்த்தான், கதிகலங்கி நின்றான். உண்மையுள்ள தெய்வத்தினுடைய பிள்ளைக்கு நான் இப்படிப்பட்ட துரோகத்தை செய்து விட்டேனே என்று எழுந்து நின்று யோவானிடம் மன்னிப்பும் கேட்க ஆரம்பித்தான். யோவான் அவனை மன்னித்தான், அவனை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள், இறையாட்சி பணிக்காக தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு எந்த தீங்கும் இருக்காது என்பதை இயேசு ஏற்கனவே சொல்லிவிட்டார். எல்லா சீடர்களையும் விட இவர் தனித்துவத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கிறார். ஒரு வாய்மொழி கதைகள் சொல்லப்படுகிற நிகழ்வு சொல்லப்படுகிறது. இவர் தன்னுடைய போதனையை செய்து கொண்டிருக்கிற பொழுது இவருடைய வார்த்தைகளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் மக்களை பெருமையாக அழைத்து வருகிற பொழுது ரோமை பேரரசன் தொமிசான் என்கின்றவன் யோவானை கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்து
கொப்பரையில் கொதித்து கொண்டிருக்கின்ற எண்ணெயிலேயே இவரை போட்டு கொன்றுவிட நினைத்தானாம். எண்ணெயிலும் போட்டார்கள், ஆனால் இவருடைய உயிர் இவரை விட்டு பிரியவில்லை. அங்கிருந்து வேற்று சிறைக்கு மாற்றி, இன்னொரு சிறைக்கு மாற்றி, இறுதியாக எபேசு நகரத்தில் இருக்கின்ற சிறையிலே அவரை அடைக்கப்பட்டதாகவும், அங்கே இறைவனோடு தன்னுடைய உரையாடலை ஏற்படுத்தி தன்னுடைய வார்த்தைகளை அற்புதமாக வடிவமைத்து உங்களுக்கும் எனக்கும் திருவெளிப்பாட்டை நூலை கொடுத்த வருபவரை வயது முதிர்ந்த காலத்தில் தன்னுடைய இயற்கை மரணத்தை எய்தினார் என்பது இவருடைய வரலாற்று சான்று சொல்லுகிறது. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இந்த அளவிற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்த இவர் எந்த இடையூறுகள் வந்தாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு மனசக்தி இருக்கிறது என்றால் ஆண்டவரை ஆழமாக அன்பு செய்த ஒரே ஒரு காரணம்தான். நீங்களும் நானும் ஆண்டவரால் இந்த மண்ணுலகிற்கு அனுப்பப்பட்டவர்கள் தான். இறைவன் உங்களையும் என்னையும் அன்பு செய்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த அன்பை நாம் சுவைக்கிறோம், ஆனால் அதற்கு ஆண்டவருக்கு நாம் என்ன பதில் கொடுக்கிறோம் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. திருத்தூதரும் நற்செய்தியாளருமான யோவானுடைய விழாவில இந்த பரிசுத்த பரிகார பலிப்பிடத்திலே கூடியிருக்கின்ற நாம் இது யோவானை போல ஆண்டவரை ஆழமாக அன்பு செய்வோம். அந்த அன்பு என்றும் நம்முடைய வாழ்க்கையிலே நிலைத்து நிற்க இறைவனிடம் செபிப்போம். இறைவன் எப்பொழுதும் உங்களையும் என்னையும் கைவிட மாட்டார் என்பதை யோவான் வழியாக நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாம் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமானது அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல் தந்தையாக இறைவனை கேட்டதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பகடுக்கும் காணிக்கைகளை ஏற்று புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருவிருந்து என்னும் ஊற்றிலிருந்து உம் திருத்தூதர் யோவானுக்கு நீர் வெளிப்படுத்திய நிலை வாழ்வு தரும் ஆத்தையின் மறைபொருளை நாங்களும் இவ்விருந்தின் வழியாக புரிந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த பொழுது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே
வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே. உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் வகுப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று கூழியும் பிரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாருடன் சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுக்கு திருமகளில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற திருத்தூதரும் நற்செய்தியாளருமான யோவான் மற்றும் இவ்வுலகிலும் புகுந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மறுமரிடம் என்று ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி மற்றும் அளித்தல்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். வாக்கு மனிதரானார், நம்முடைய குடிகொண்டார். அவரது நிறைவிலிருந்து நாம் அனைத்தையும் பெற்றுக்கொண்டோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, மனிதரான வார்த்தையை திருத்துதரான புனித யோவான் போதித்துள்ளார். நாங்கள் கொண்டாடிய மறைபொருள் வழியாக வார்த்தை எங்களிடையே என்று குடிக்கொள்வராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. புனித